நாளை காலை 6 மணி முதல் கேப்டனின் உடல் தீவு திடலில் வைக்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த நிலையிலே அவரது உடலானது தற்போது தேமுதிக தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலே தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் இது விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த திருமண மண்டபமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த தலைமை அலுவலகத்தில் தான் தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ந்து தொண்டர்கள், ரசிகர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இதுவரை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே நாளையும் இந்த எண்ணிக்கை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னியாகுமரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் நாளைய தினம் வருவார்கள். இன்று இரவு கிளம்பி அவர்கள் அதிகாலை நேரத்திலே வந்து இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதிகமான மக்கள், அதிகமான ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த இடம் போதுமானதாக இல்லை என்பதனால் தேமுதிக சார்பில் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசு அந்த கோரிக்கையை ஏற்று தீவு திடலில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாளை காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு அவரது உடல் தீவு திடலில் வைக்கப்படும். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த உடலானது காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை தீவு திடலில் பொதுமக்களுடைய பார்வைக்கு அஞ்சலிக்கு வைக்கப்படும். அதன் பிறகு மதியம் 1 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்தடைந்து இறுதிச் சடங்கானது 4:45 மணி அளவில் தேமுதிக தலைமை கழக வளாகத்தில் அந்த நல்லடக்கமானது செய்யப்படும். அதாவது இங்கிருந்து உடல் கொண்டு சென்று அதாவது தீவு திடலில் வைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியவர் பிறகு மீண்டும் சாலை வழியாக பூந்தமல்லி சாலை வழியாகவே வந்து உடலானது இதே இடத்தில், அதாவது தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அதற்கான இடமெல்லாம் இந்த இடத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராஜாஜி ஹாலில வைப்பதற்கான ஏற்பாடு நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர்கள் இறந்த போதெல்லாம் அங்குதான் அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டது. ஏனென்றால் லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆதரவாளர்கள் வந்தார்கள். அதே போல தற்போதும் ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் அந்த இடத்திலே பார்வைக்காக வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. ஆனால் ராஜாஜி ஹால் பொறுத்தவரையில் தற்போது அங்கு புதுப்பிக்கக்கூடிய பணிகள், அதாவது 200 ஆண்டுகள் பழமையான அந்த கட்டிடத்தை புதுப்பிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதனை கருத்தில் கொண்டு தீவு திடலில் தற்போது உடல் வைப்பதற்கு அரசு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகம் கோயம்பேட்டியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு தீவு திடலில் வைக்கப்படும் என்றும் அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு நாளை மீண்டும் கொண்டு வரப்படும். அதாவது நாளை மதியம் 1 மணிக்கு தொடங்கி 4 மணிக்குள் இந்த இடத்தை வந்து சேரும். அதாவது வெறும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் கூட வழிநெடுக்க தொண்டர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த கூட்டத்தில் கேப்டனுடைய உடல் கொண்டு வருவதற்கு 4 மணி நேரம் தேவைப்படும். எனவே அதற்கேற்ப நேரமெல்லாம் கணக்கிடப்பட்டு தற்போது இந்த தகவலானது தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் தலைமை கழக அறிவிப்பு என வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாலை கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் தீவு திடலில் வைக்கப்பட இருக்கிறது.